ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் அனுசரிக்கப்பட்ட ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி விரதம் சக்கரஸ்நான நிகழ்ச்சியில் பங்கேற்று புனித நீராடிய திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் பவித்ரோத்சவம். வைதீக நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பவித்ர மாலைகள் சமர்ப்பணம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மையத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு சஹஸ்ர கலசாபிஷேகம். சேவையில் பங்கேற்று பெருமாள் திருவருள் பெற்ற திரளான பக்தர்கள். தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் பிரதோஷ வழிபாடு. அபிஷேக சேவையில் திருக்காட்சி தந்த பரமேஸ்வரன். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையில் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி விரதம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனை அடுத்து புஷ்கரணியில் சக்கர தாழ்வாருக்கு திருமஞ்சன சேவை கண்ணுக்கு விருந்தாக நடைபெற்றது. திருமலையில் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி விரதம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி ஸ்ரீ சுதர்சன சக்கர தாழ்வார் பல்லக்கில் ஆலய பிரதட்சிணமாக வலம் வந்து திருக்குளம் அருகே எழுந்தருளினார். அங்கு சக்கர தாழ்வாருக்கு வேத மந்திரங்கள் முழங்க பால், தயிர், தேன், இளநீர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்டவைகளால் திருமஞ்சனத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். அதைத் தொடர்ந்து திருக்குளத்தில் சக்கர ஸ்நானம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் முனைவர் திரு டி சாம்பசிவராவ் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு புனித நீராடினர். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் பவித்ரோத்சவம் மிக வைபவமாக நடைபெற்று வருகிறது. இந்த உற்சவத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் தம்பதி சமேதராக பங்கேற்று தாயாரின் திவ்ய அருள் பெற்றனர். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தோஷ நிவர்த்தி வேண்டி நடைபெறும் பவித்ரோத்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உற்சவத்தின் 2ஆம் நாளான இன்று வேத பண்டிதர்கள் பல வைதிக நிகழ்ச்சிகளை சாத்திர முறைப்படி நடத்தினர். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள், ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீகிருஷ்ணர், ஸ்ரீ பத்மாவதி தாயார், சுதர்சன சக்கர தாழ்வார், விஸ்வக்சேனர் ஆகிய உற்சவ மூர்த்திகளை கல்யாண உற்சவ மண்டபத்தில் எழுந்தருளச் செய்தனர். அங்கு அர்ச்சகர்கள் சதுரஸ்தானார்ச்சனை, பிரபோதிக ஆராதனை நடத்தி ஹோமங்கள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து பவித்ர மாலைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் முனைவர் திரு டி சாம்பசிவராவ் தம்பதி சமேதராக பங்கேற்று ஸ்ரீ பத்மாவதி தாயாரின் அனுகிரகம் பெற்றனர். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் ஆய்வு மேற்கொண்டார். இதனை அடுத்து அங்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். திருமலையில் அனந்த பத்மநாப சுவாமி விரதத்தையொட்டி நடைபெற்ற சக்கர ஸ்நான நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் முனைவர் திரு டி சாம்பசிவராவ் தம்பதி சமேதராக பங்கேற்றார். அதைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு சென்று துலாபாரம், கியூலைன், பிரசாதம் விநியோகம் செய்யப்படும் பகுதிகளை பார்வையிட்ட செயல் அலுவலர் திரு டி சாம்பசிவராவ் பக்தர்களின் வசதிக்கேற்ப சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் ஆலயத்தில் பவித்ரோத்சவம் பூர்ணாகுதியுடன் இனிதே நிறைவு பெற்றது. இதனையொட்டி நடைபெற்ற வைதிக நிகழ்ச்சிகளில் பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை தரிசித்து மகிழ்ந்தனர். ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் ஆலயத்தில் 3 நாட்கள் பவித்ரோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது. நிறைவு நாளான இன்று யாகசாலையில் பல வைதிக நிகழ்ச்சிகளை நடத்தி வேத மந்திரங்கள் முழங்க பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. ஆலயத்தில் நடைபெறும் உற்சவங்களில் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்படும் தோஷ நிவர்த்தி வேண்டி நடைபெறும் பவித்ரோத்சவம் திரயாத்மிக தீட்சையுடன் சிறப்பாக நடந்தேறியது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள்.
சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மையத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு சஹஸ்ர கலசாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சென்னையில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மையத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு சஹஸ்ர கலசாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி ஆலய பிரகாரத்தில் அர்ச்சகர்கள் கலசங்களை மாவிலைகளால் அழகாக அலங்கரித்து கலச பிரதிஷ்டை, விஸ்வக்ஷேன பூஜையுடன் புனித நீர் அடங்கிய சஹஸ்ர கலசங்களுக்கு பூஜைகள் நடத்தினர். அதைத் தொடர்ந்து மேலதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க, வேத மந்திரங்கள் ஒலிக்க ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு சஹஸ்ர கலசாபிஷேகம் வைபவமாக நடைபெற்றது. இதனையடுத்து பெருமாளுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த சேவையில் கலந்து கொண்டு பெருமாள் தாயார்களின் அருள் பெற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஓம் நமோ நாராயணாய. தானத்தில் சிறந்தது அன்னதானம். தேவாதி தேவன் எழுந்தருளியிருக்கும் திருமலையில் பெருமாளை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நித்ய அன்ன பிரசாத டிரஸ்ட் வாயிலாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கி வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். திருமலையில் மாத்ருஸ்ரீ தரிகொண்ட வெங்கமாம்பா அன்ன பிரசாத கூடத்தில் ஒரே சமயத்தில் 4000 பேர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது. திருமலை மற்றும் திருப்பதியிலும் ஒரு நாளைக்கு 1,00,000 பேருக்கு குறையாமல் உணவு அளித்து மேன்மையான சேவை செய்து வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். உணவை இறைவனின் உருவமாகவே கண்டு தேவஸ்தானம் செய்து வரும் சேவையில் நீங்களும் பங்கு பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நித்ய அன்ன பிரசாத டிரஸ்ட் 0877 22777777 அல்லது 0877 22333333. ஓம் நமோ நாராயணாய. இன்றைய குழந்தைகளே நாளைய வருங்காலம் என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பால மந்திர் டிரஸ்ட் மூலமாக பராமரிப்பின்றி கைவிடப்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளை ஆதரித்து உணவு உடைகளை அளித்து கல்வியையும் போதித்து வருகிறது. மனித நேயத்துடன் தேவஸ்தானம் செய்து வரும் இந்த தன்னிகரில்லா சேவையில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலமந்திர் டிரஸ்ட் 0877 22777777 அல்லது 0877 22333333. ஆன்லைன் விவரங்களுக்கு www.tirumala.org. ஓம் நமோ நாராயணாயா. ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி உறையூரில் உள்ள அருள்மிகு வெக்காளி அம்மன் திருக்கோயிலில் 42ஆம் ஆண்டு சத சண்டி யாகம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு அம்மனை வேண்டி அருள் பெற்றனர். திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் கோயில் கொண்டு அருள்பாலித்து வருகிறாள் அருள்மிகு வெக்காளி அம்மன். இங்கு 42ஆம் ஆண்டு சத சண்டி யாகம் கணபதி பூஜையுடன் துவங்கியது. முன்னதாக உற்சவ அம்மனை ஆலய பிரகாரத்தில் கொலுவிருக்கச் செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு பூஜைகள் நடைபெற்றன.
பிரம்மாண்டமான ஹோம குண்டத்தில் வேத விற்பனர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு வகையான ஹோம பொருட்களை இட்டு நெய் ஊற்றி சத சண்டி யாகத்தை சிறப்பாக நடத்தினர். பின்னர் கலசங்களுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. வேலூர், கரூர் மற்றும் நாமக்கல்லில் உள்ள சிவாலயங்களில் பிரதோஷ கால வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த வழிபாட்டில் பங்கேற்று ஈசனை தரிசித்து அருள் பெற்றனர். வேலூர் கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் ஒவ்வொரு பிரதோஷம் அன்றும் உற்சவ மூர்த்திகள் மற்றும் நந்தி பகவானுக்கு திருமஞ்சனம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி நேற்று ஆலய பிரகாரத்தில் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் சமேத ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உற்சவ மூர்த்திகள் மற்றும் நந்தி பகவானுக்கு பால், தயிர், தேன் உள்ளிட்டவைகள் கொண்டு அபிஷேகம் நடத்தி மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். தீபதூப ஆரத்தி காட்டப்பட்டு உற்சவ மூர்த்திகளை வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தனர். பின்னர் மூலவருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. கரூரில் வீற்றிருக்கும் ஆநிலையப்பர் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் பிரதோஷத்தை ஒட்டி ஆலய பிரகாரத்தில் உள்ள நந்தியம் பெருமானுக்கு வெள்ளி கவசம் சாற்றப்பட்டு பல்வேறு மலர்கள் மற்றும் அருகம்புல் கொண்டு சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டது. அர்ச்சனையை தொடர்ந்து நந்தீஸ்வரனுக்கு பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பிரதோஷ கால பூஜையில் கலந்து கொண்டு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் மற்றும் நந்தி பகவானை தரிசித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் தொட்டியம் தாலுகா காட்டுப்புத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ கால பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி ஆலய பிரகாரத்தில் உள்ள நந்தீஸ்வரருக்கு பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து மூலவரை மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து அர்ச்சனை செய்தனர். பின்னர் சர்வ அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகள் ஆலயத்தை சுற்றி பிரதட்சணமாக வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். திருநெல்வேலியில் உள்ள அருள்மிகு வெங்கடாஜலபதி ஆலயத்தில் வருடாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த சேவையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தாயார்களின் திவ்ய அருள் பெற்றனர். திருநெல்வேலியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஆலயத்தில் இரண்டாவது மகா சம்பிரோக்ஷணத்தையொட்டி வருடாபிஷேகம் நடைபெற்றது. அங்குரார்ப்பணம், பாலிகை தெளிதல், கலச பூஜையை தொடர்ந்து ஹோம பொருட்கள் சேர்க்கப்பட்டு யாகம் வளர்க்கப்பட்டது. பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் மூலவர் ஸ்ரீ வெங்கடாஜலபதிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம் மற்றும் புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனை அடுத்து மலர்கள் மற்றும் பவித்திர மாலைகள் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் திரளாக வருடாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருவருள் பெற்றனர்.
நமோ ஸ்ரீனிவாச. மன்னார்குடி அருகே பூவனூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பல்வேறு மலர்களை நகர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். பூவனூர் மக்களின் காவல் தெய்வமாக கொலுவீற்று அருள்பாலித்து வருகிறார் அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மன். ஆவணி மாத உற்சவத்தின் ஒரு நிகழ்வான பூச்சொரிதல் விழாவையொட்டி பக்தர்கள் ரோஜா, சாமந்தி, அரளி, மல்லிகை, சம்பங்கி உள்ளிட்ட பல்வேறு மலர்களை நகர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். அதைத் தொடர்ந்து மூலவர் அம்மனுக்கு வெள்ளி கவசம் சாற்றி பக்தர்கள் கொண்டு வந்த மலர்களால் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. வண்ண வண்ண மலர்களின் நடுவே கருணை வடிவமாக திருக்காட்சி தந்த அருள்மிகு சாமுண்டீஸ்வரி அம்மனை தரிசித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஓம் நமோ நாராயணாயா. மானிட சேவையே மாதவ சேவை எனும் வாக்கிற்கு இணங்க கால், முதுகெலும்பு, முழங்கால் சம்பந்தமான எலும்பு நோய்களால் பாதிக்கப்பட்ட ஊனமுற்ற ஏழைகளுக்கு முற்றிலும் இலவச சிகிச்சை அளிக்க வேண்டும் எனும் நோக்கத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பேர்ட் ட்ரஸ்ட் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ பாலாஜி அறுவை சிகிச்சை ஊனமுற்றோருக்கான ஆராய்ச்சி மற்றும் புனர்வாழ்வு மையம் எனும் நிறுவனத்தை ஏற்படுத்தி நிரந்தரமான சேவை செய்து வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் இந்த ட்ரஸ்டுடன் நீங்களும் இணைந்து ஸ்ரீனிவாசனின் திவ்ய அருளுக்கு பாத்திரமாகுங்கள். மேலும் விவரங்களுக்கு பேர்ட் ட்ரஸ்ட் 0877227777 அல்லது 0877223333. ஆன்லைன் விவரங்களுக்கு www.tirumala.org. ஓம் நமோ நாராயணாயா. ஓம் நமோ நாராயணாயா. சகல தேவதைகளும் கொலுவிருக்கும் கோமாதாவை வணங்கினால் கோடி புண்ணியம் கிட்டும். பசுக்களுடன் மனிதர்களுக்கு உள்ள சொந்தம் பிரிக்க முடியாதது. பசுக்களை பராமரிக்க வேண்டும், பசுக்களின் பெருமைகளை உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்னும் உயர்ந்த நோக்கத்துடன் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் துவக்கப்பட்டதே ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோ சம்ரக்ஷணா ட்ரஸ்ட். இந்த சிறந்த சேவையில் நீங்களும் கைகோர்த்துக் கொள்ளுங்கள். கோவிந்தனின் கருணையை பெற்றிடுங்கள். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோ சம்ரக்ஷணா ட்ரஸ்ட் 0877227777 அல்லது 0877223333. ஆன்லைன் விவரங்களுக்கு www.tirumala.org. ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருநெல்வேலி மாவட்டம் குறுக்குத்துறை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆவணி மாத உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து முருகப்பெருமானின் திவ்ய அருள் பெற்றனர். திருநெல்வேலியில் திருவுரு மாமலை என்று அழைக்கப்படும் குறுக்குத்துறையில் கோயில் கொண்டு அருள்பாலித்து வருகிறார் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி. இங்கு ஆவணி மாத உற்சவம் கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியாக தேவியர்கள் சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி உற்சவ மூர்த்திகளை தேரில் கொலுவிருக்க செய்து தீபாராதனை காட்டினர். ரத வீதிகளில் வலம் வந்த தேரை பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். கந்தையூரு முருகன் கன்னி தமிழ் தலைவன் யாழ்ப்பாண தமிழ் இசைத்தான். மலையேறி முருகன் விளையாடி கொண்டு குறை தீர்க்க வடிவெடுத்தான். மன்னார்குடி குடவாசல் அருகே உள்ள ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள், ஸ்ரீ கோதண்டராம சுவாமி மற்றும் கும்பகோணம் ஸ்ரீ பூரண புஷ்கலா சமேத ஐயனார் திருக்கோயில் கும்பாபிஷேகம்
வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இவற்றில் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். குடவாசல் அருகே அமைந்துள்ளது பழமையான ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோயில். இங்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு புதியதாக ராஜகோபுரம் கட்டப்பட்டுள்ளது. இதனை அடுத்து யாகசாலையில் ஹோம குண்டங்கள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் ஆலய பிரதட்சணமாக கொண்டு வந்த நவதானியங்கள் மற்றும் பல்வேறு வகையான பொருட்களை இட்டு 6 கால யாக பூஜைகள் நடைபெற்றன. கடம் புறப்பாட்டை தொடர்ந்து ராஜகோபுரத்தில் உள்ள கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பின்னர் மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. கும்பகோணம் அருகே பருத்திக்குடியில் அமைந்துள்ள பழமையும் பெருமையும் வாய்ந்த ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன், ஸ்ரீ பூரண புஷ்கலா ஐயனார், ஸ்ரீ அக்னி வீரன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் திருக்கோயில்களில் 50 லட்சம் ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனை அடுத்து திருவாவடுதுறை ஆதின குருமகா சன்னிதானம் ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. மேலதாள வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற கடம் புறப்பாட்டை தொடர்ந்து கோவில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. கோயில் உற்சவங்களில் திருவீதி உலாவின் போது முக்கிய இடம் வகிப்பது உற்சவ மூர்த்திகளுக்கு பிடிக்கப்படும் குடைகள். காஞ்சிபுரத்தில் 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றன. உற்சவங்களின் போது பெரும்பாலும் எல்லா தெய்வங்களுக்கும் குடைகள் பிடிக்கப்படுகின்றன. அந்த குடைகள் தயாரிக்கும் பணிகளில் காஞ்சிபுரத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பரம்பரையாக ஈடுபட்டு வருகின்றனர். பட்டு வண்ண நூல்களை கொண்டு விதவிதமாக இந்த குடைகளை அழகுடன் வடிவமைக்கின்றனர். இங்கு தயாரிக்கப்படும் குடைகள் தமிழ்நாடு, கேரளா மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்படுகின்றன. பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவத்தின் போது இந்த குடைகள் தான் பெருமாளுக்கு பிடிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மன்னார்குடி அருகே வேலுக்குடியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் மகா சண்டி யாகம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். மன்னார்குடி அருகே வேலுக்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்திலிருந்து யானை, குதிரை, கன்றுடன் பசு முன் செல்ல பக்தர்கள் ஹோம பொருட்களை நகர்வலமாக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு கொண்டு சென்றனர். யாகசாலையில் கஜ, அஸ்வ, கோ பூஜைகளை தொடர்ந்து யாகம் வளர்க்கப்பட்டு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு தீபாராதனை காட்டப்பட்டு ஆலய பிரதட்சிணமாக எடுத்துச் செல்லப்பட்டன. இதனை அடுத்து மூலவர் அம்மனுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஆலய பிரகாரத்தில் கொலுவீற்றுள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மனை மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து படையல் படைத்து தீபதூப நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த யாகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் திவ்ய அருளுக்கு பாத்திரமாயினர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. மீண்டும் நாளை இரவு 7:30 மணிக்கு சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேசாயா.